இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தூறல் அல்லது லேசான மழையுடன் மணிக்கு 6 முதல் 24 கிலோமீட்டர் வரை அதிக மாறுபாடுள்ள வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய மாவட்டங்களை விட திருப்பூரில் அதிக வேகத்துடன் காற்று வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையானது 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர வாய்ப்புள்ளது. வறண்ட வானிலை மற்றும் அதிக காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். கடந்த வார மழை மற்றும் நடப்பு வறண்ட வானிலையினை உபயோகப்படுத்தி உடனடியாக சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டிவிடும் கலப்பை மூலம் கோடை உழவு செய்து மழை நீரை சேமிப்பதுடன் மண் அரிப்பினை தடுக்கலாம். கரும்பில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் இளங்குருத்து புழு தாக்குதல் முன்பட்டம் மற்றும் இடைப்பட்ட கரும்பில் வராமல் இருக்க தண்ணீர் அடிக்கடி பாய்ச்ச வேண்டும். மேலும் பயிர் மூடாக்கு செய்வதன் மூலம் நீர் தேவையை குறைக்கலாம். 1 ஏக்கருக்கு தேவையான கரும்பு பூஸ்டர் 1 கிலோ, 1.5 கிலோ மற்றும் 2 கிலோ நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாள் முறையே 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். ஏப்ரல் மாதத்தில் மரவள்ளிக்கிழங்கு குச்சிகளை நடுவதற்கு தயாரித்த மானாவாரி நிலங்களில் நடவு செய்யலாம். மாவு பூச்சியை கட்டுப்படுத்த 5% வேப்பம் கொட்டை சாறு தெளிக்கவும். வாழையில் வளர் பருவத்தில் வரும் 5 நாட்களுக்கு அதிவேக சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத வயதுடைய வாழைகளுக்கு போதிய முட்டு கொடுப்பதன் மூலம் சாயாமல் பாதுகாக்கலாம். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் 2.5 கிலோ மற்றும் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண் அணைக்கும் போது இடவும். தென்னையில் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரில் இருந்து 1.5 அடி தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்தும் மூடாக்கு அமைத்தும் நீர் ஆவியாதலை தடுக்கவும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய 1 ஹெக்டேருக்கு மஞ்சள் ஒட்டும் பொறியை 3க்கு 1 அடி, 5க்கு 1 அடி என்ற அளவில் 20 எண்ணிக்கையில் கட்டவும். என்கார்சியா ஒட்டுணியை 1 ஹெக்டேருக்கு 100 என்ற அளவில் இடவும். கிரைசோபிட் என்ற ஒட்டுண்ணி முட்டையை 1 ஹெக்டேருக்கு 1000 என்ற எண்ணிக்கையில் இலையின் அடிப்பரப்பில் ஸ்டாப்லர் மூலம் பிணைக்கவும். கால்நடைகளுக்கு அதிகப்படியான காற்று ஈரப்பதம் மற்றும் உயரும் வெப்பநிலையின் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அயற்சி ஏற்படுவதை தடுக்க அடிக்கடி சுத்தமாக குடிநீர் வழங்கவும். கோழிகளில் வெள்ளை கழிசல் நோய் வராமல் இருக்க அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும்.